மகிழ்ச்சியோட போர் செஞ்ச ஐயன் அம்பு மழைய பொழிஞ்சி அவளை நிலைகுலைய வச்சு தூக்கி வீசுறாரு. அவ பந்தல நாட்டு காட்டுல இருக்க அழுதா நதியில விழுந்தா. மறுபடியும் எழுந்தா ஆபத்துன்னு நினைச்சவரு அவ எந்திரிக்கிறதுக்குள்ள அவ உடம்பு மேல ஏறி நின்னு நர்த்தனம் ஆடுறாரு. அவளோட பலமும் அகங்காரமும் போனது. ஹரிஹர புத்திரனோட திருவடிப்பட்டதுமே அவளுக்கு மெய்ஞானம் உதிக்குது. தன்னோட முற்பிறவியில தான் செஞ்ச தவறுகள் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அவளோட உடம்புல இருந்து வெளியில வந்த உயிர் ஒளிமயமா பெண் வடிவம் எடுத்து சாப விமோசனம் பெற்று லீலாவதியா வெளியில வந்தா. ஐயனோட பாதங்கள்ல விழுந்து, ஐயனே, உங்களால சாப விமோசனம் பெற்ற என்னை நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐயன் சொல்றாரு, இந்த அவதாரத்தோட நோக்கமே மகிஷி சம்ஹாரம் தான். இந்த பிறவியில எனக்கு திருமணமே கிடையாது. கலியுகத்துல மக்களை காக்கும் கடவுளா இங்கேயே கோயில் கொள்ளுவேன். நீ எப்போதும் மஞ்சள் மாதாவா மாளிகைபுரத்து அம்மனா இருந்து என்னோட பக்தர்களுக்கு அருள் புரிவாய். எந்த வருஷம் என்ன பார்க்க வர்ற பக்தர்கள்ல புது பக்தர்கள் இல்லையோ அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் தேவர்கள் மணிகண்டன் மேல பூமாரி பொழிஞ்சி புகழ் பாடுனாங்க. இந்த பிறவியில எனக்கு இருக்கிற இன்னொரு கடமை என் தாய்க்கு புலிப்பால் கொண்டு போறது அப்படின்னு சொன்னவர்கிட்ட இந்திரன் சொன்னாரு, ஐயனே, நீங்க புலிப்பால் கொண்டு போனீங்கன்னா அத அங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நானே ஒரு பெண் புலியா மாறுறேன். என் மேல உட்காருங்க, நம்ம அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல புலியா உருவம் எடுத்த இந்திரன் மேல உட்கார்ந்தாரு ஐயன். மற்ற தேவர்களும் புலியா மாற புலிகள் படை சூழ அந்த ஐயன் ஐயப்பன் பந்தல அரண்மனைக்கு போறாரு. போற வழியில உள்ள ஒரு மலையில சாபத்தால முதிர்ந்த உருவம் அடைஞ்ச சபரின்ற பெண் தவம் செஞ்சிட்டு இருந்தா. புலி மேல ஆசனம் போட்டு உட்கார்ந்து வந்த மணிகண்டன் அவ உபசரிக்க அவளோட சாபத்தை தெரிஞ்சுகிட்ட ஐயன் அவளுக்கும் சாப விமோசனம் கொடுத்து தேவலோகத்துக்கு போகும்படி செஞ்சாரு. எந்த மலையில தன்னோட சாபம் நிவர்த்தியானுச்சோ அந்த மலைக்கு தன்னோட பேரான சபரியாகிய சபரிமலைன்னு பேரிடணும்னும் அந்த மலைக்கு வர்ற மனிதர்கள் தங்களோட துயரத்திலிருந்து விடுபடணும்னும் 18 பிரதட்சணை நமஸ்காரம் செஞ்சா. மணிகண்டனும் வித்யாதார மங்கையர்கிட்ட தனக்கு 18 சித்திகளையும் 18 படிகளா அமைச்சு கோயில் கொள்றதாகவும் ஒவ்வொரு வருஷமும் தன்னை தரிசிக்க வர்றவங்க ஒவ்வொரு சித்தியையும் அடைஞ்சி 18 வருஷங்கள் தன்னை தரிசிச்சவங்க சித்த புருஷர்களா முடிசூடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு செய்ய வேண்டிய தவத்தை நானே இங்கு செய்ய போறதாவும் வாக்களிச்சு புலிக்கூட்டத்தோட பந்தல தேசத்திற்கு போனாரு. புலிகள் படைசூழ அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச மணிகண்டனை பார்த்த எல்லாருமே பயம் கலந்த அதிசயத்தோட பார்த்தாங்க. மணிகண்டன் யாருன்னு தெரிஞ்சுகிட்ட மகாராணியும் மந்திரியும் தங்களோட குற்றங்களை மன்னிக்க வேண்டுனாங்க. அப்ப மணிகண்டன், நீங்க எந்த தவறும் செய்யல, எல்லாம் அந்த பரம்பொருளின் திருவிளையாடல் தான். கலியுகத்துல அதர்மம் தலை தூக்கி இருக்க இந்த நேரத்துல இறைவனோட ஆணைப்படி தர்மத்தை நிலைநாட்ட தர்ம சாஸ்தாவா தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னனும் மகாராணியும் மனமுடைஞ்சு, பட்டாபிஷேகம் நடக்கும் போது போட வேண்டிய நகைங்களை ஒரு நாளாவது நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்து எங்களுக்கு போட்டு காண்பிக்கணும் அப்படின்னு பிடிவாதமா கேட்டாங்க. அதுக்கு ஐயன், இந்த பந்தள சிம்மாசனத்தை விட மேன்மையான சிம்மாசனம் எனக்காக காத்திருக்கு. அது இறைவனோட நியதி. இருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் மகர ஜோதி அன்னைக்கு இந்த ஆபரணங்களை போட்டு தங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்னு உறுதியளிச்சாரு. அதோட அந்த திருவாபரண பெட்டி எப்படி யாரால சபரிமலைக்கு எடுத்துட்டு வரணும்னும் எங்கெங்க இறங்கி ஆசீர்வாதம் வாங்கணும்னும் மன்னனுக்கு தெளிவா எடுத்துரைச்சாரு. அப்ப மன்னன், சுவாமி, நீங்க இங்க இருந்த அடையாளமா உங்களுக்கு நாங்க ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம். அதை எங்க கட்டணும்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே மணிகண்டன் ஒரு அம்பை எய்தி, இந்த அம்பு எங்க போய் விழுதோ அங்க எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்பு சரியா சபரிமலையில விழுந்தது. அங்க 18 படிங்களோட கிழக்கு நோக்கி தனக்கும் இடது பக்கத்துல மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி சொல்லி தான் இனிமே இந்த அரச மாளிகையில தங்க முடியாது, சபரிமலைக்கு தவம் செய்ய போறதா சொல்லி மறைஞ்சாரு. மணிகண்டனோட கட்டளைப்படி அகத்திய முனிவரோட ஆலோசனையை பெற்று மன்னர் ராஜசேகரன் சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாம ராப்பகலா மேற்பார்வை செஞ்சு சபரிமலையில 18 படிங்களோட கூடிய அழகான கோயிலை கட்டினாரு. தவக்கோலத்தில் அமர்ந்த ஐயப்பன் தவத்தின் நிறைவா பரசுராமர் அமைச்ச தர்மசாஸ்தா விக்கிரகத்தில் ஐக்கியமானாரு. அதுக்கப்புறமா சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்த நிலையில உள்ள ஐயப்பனின் வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆதி காலத்துல பரசுராமர் பிரதிஷ்டை செஞ்ச சாஸ்தாவோட வடிவத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டுமே வழிபாடுகள் நடந்துச்சு. ஐயப்பன் வடிவம் அமைஞ்ச பிறகே மாத பூஜைகள், மண்டல பூஜைகள், மகர விளக்கு பூஜைகள் தொடங்குனுச்சு. அதனாலதான் இன்னைக்கும் சபரிமலையில மகர சங்கராந்தி தரிசனம் சிறப்பா கொண்டாடுறாங்க. ஐயப்பன்னு சொன்னதும் சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்திருக்கும் வடிவமே பலருக்கும் நினைவுக்கு வரும்.
ஆனா அவரு 4 விதமான ஆசனங்கள்ல அமர்ந்து 4 வகையான முத்திரைகளை காட்டுபவர்னு சொல்லுது பூதநாததோ பாக்யானம். தியான பிந்து ஆசனத்துல அபய சின்முத்திரை தரித்தும், கிருக நாரிய பீட ஆசனத்துல யோக பிராண முத்திரையுடனும், குதபாத சிரேஷ்டாசனத்துல அபானபந்த முத்திரையோடும், அஷ்டகோண சாஸ்தா பீடத்துல யோக பத்ராசனத்திலும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் ஐயப்பன். வருஷா வருஷம் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மதம் பார்க்காம மாலை போட்டு 41 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து 18 புனித படிகள் மேல ஏறி ஐயனோட அருள் பெற்று வராங்க. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஐயப்பன் தன்னோட பக்தர்களுக்கு ஜோதி வடிவத்துல காட்சி தந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் சபரிமலை ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன்.